நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு நண்பர் திரு வருண் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். வருண், வணக்கம். முதல்ல நம்ம எதை பத்தி பேசலாம்? பேரை மாற்றாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் அடுத்த முறை வேற எதனா யோசிச்சு சொல்றேன். சரி, நம்ம முதல்ல எதை பத்தி பேசலாம் அப்படின்னா, வட மாநில வாக்காளர்கள். இப்ப என்னுடைய உறவுகளுக்கு இது சலிப்பா இருக்கும். அட போப்பா, எத்தனை தடவை இதையே பேசுவ அப்படின்னு. குறைஞ்சது இந்த மாதம் இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து ஒரு 4-5 காணொளி நானே பேசியிருப்பேன். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டலாம். ஆனால் இதனுடைய பின்விளைவு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் சரியாக புரியலை. நான் வேணும்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நேற்றைக்கு திண்டுக்கல்லில் சரவணன் என்கின்ற 24 வயதான ஒரு இளைஞனை 5 பீகார் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் செங்கல்லாலேயே அடித்து கொண்டு இருக்கிறாங்க. இது நேற்று வந்த செய்தி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல், அதாவது அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய உரிமையும் இல்லாத போதே இவ்வளவு பெரிய வன்முறையை செய்கின்ற இவர்கள் நாளைக்கு ஓட்டுரிமை பெற்று நிரந்தர குடிமக்களாக இங்கே மாறிட்டாங்கன்னா இன்னும் என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் இங்கே வரும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த வட மாநில வாக்காளர்களை பற்றி நீங்கள் தான் முதல்ல பேசுனீங்க. அதனால் உங்களுடைய முதல் கட்ட கருத்துக்களை சொல்லுங்கள். இல்லை, அதை பற்றி நம்ம பேசினதே ஏதோ ரொம்ப பெரிய தப்பு. இது இந்தியா, அது எல்லாருக்குமான நாடு அப்படின்னு சொல்லிட்டு யூகேஜி பாடம்லாம் நிறைய பேர் எடுத்தவங்களை பார்த்து இல்லை ரொம்ப கோபமாக வருது. நம்ம என்ன பேசுகிறோம்? நம்ம போயிட்டு இப்போ நம்ம ஆட்கள் போயிட்டு மும்பையில் வாழலையா? நம்ம அந்த அறிவு கூட இல்லையா? டெல்லியில் எவ்வளோ பேர் செட்டில் ஆயிருக்காங்க. பட் நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள்லாம் பிரிட்டிஷார்களோட காலத்தில் போய் செட்டில் ஆனவங்களா இருந்திருப்பாங்க. இல்லை நம்ம போகிறது அப்படிங்கிறது ஒரு ரயில்வே பணி, இல்லை IPS IAS அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பணியாக இருக்கலாம். இல்லை நம்ம ஆட்கள் போயிட்டு மும்பை, பூனே இல்லை டெல்லி செட்டில் ஆகிறாங்கன்னா அது ஒரு IT சம்மந்தப்பட்ட துறை, ஒரு ஜாபாக கூட தான் இருக்கும். நம்ம முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே கட்டிட தொழிலுக்கு போகிறோம், லிஃப்ட் ஆப்ரேட்டிங்க்கு போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம போகக்கூடிய ரொம்ப கடினமான வேலைக்கு எங்கே போகிறோம்னா மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிடுறோம். அந்த ஒரு மைக்ரேஷன் நம்ம சைட்லேருந்து நிறையா இருக்குது. இதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் நம்ம வேற எங்கேயும் ஒரு வடநாட்டில் போயிட்டு நம்ம அங்கேயே கொத்தா ஒவ்வொரு நாளும் போயிட்டு அங்கே இருக்க ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கே ஏதோ ஒரு வீடு வேலை எடுத்து நம்ம தங்குறோமான்னு பார்த்தா அது இல்லை. ஆனால் இந்த ஆப்போசிட் தமிழ்நாட்டில் தினம் 2000க்கும் மேற்பட்டோர் நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனை இறங்கிட்டே இருக்காங்க. அப்படி இறங்குறவங்க அவங்களோட ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர்னு ஒன்று இருக்கும். நான் யாரையும் தாழ்த்தி பேசல. ஆஃப்டர் ஆல் பார்த்தா சரி, என்னதான் தமிழ் தேசியம் நமக்கு பிடிக்கும்னா கூட கடைசியில் மனிதாபிமானத்தில் தான் நிற்கணும். அதான் ஒரு மனுஷனுக்கு அழகு. ஆனால் என்ன கேட்குறேன், அவங்களோட அந்த ஒர்க்கிங் பிஹேவியர் அண்ட் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க மகளன், எங்கே வேணால் உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் பேச்சுலர் இருக்காங்க, வெளில நீங்கள் கடைகளில் சாப்பிடக்கூடிய வரும், அங்கேயே நீங்கள் தினம் பார்க்கக்கூடிய அந்த வடக்குலேருந்து வரக்கூடிய அந்த நண்பர்கிட்ட நீங்கள் பேசினீங்கன்னா எப்போ ஊருக்கு போவேன் அப்படின்னு கேட்டால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவார். ஆமாம், சில பேர் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அங்கே வறுமை இருக்கிறதுனால இந்த காசை சேமித்து எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஹாலிடே எந்த ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இருக்காது. அவங்க துணி கூட பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதை பற்றி அவங்க கொலையப்பட மாட்டாங்க, அது பழகி இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஒரு 2000 பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்க திருப்பியும் போகிறது அப்படிங்கிறதுக்கான ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சில பேர்லாம் இங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. இப்போ நிறைய வாட்ச்மேன்லாம் நம்ம ஊருக்காரங்களாம் எடுக்கிறதே இல்லை. ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா வடவர்கள் தான் எடுக்கிறாங்க. அவங்க எப்படி தங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க தங்கறதுக்கு சரியான இடமும் இல்லை. அதை நான் சொல்கிறேன். ஒரு பெரிய ஃப்ளாட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே பார்க்கிங் இருக்கும்ல, அங்கேயே ஒரு சின்ன ஒரு மறைப்பு மாதிரி ரூம் போட்டு ஒரு குழந்தை ஒரு பொண்டாட்டியோட அந்த வடமாளியில் வாட்ச்மேன் அங்கே தங்கியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா செட்டில் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு அவர். ஸோ நம்பர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தோராயமாக நம்ம 8லேருந்து 9 கோடி பேர் இருப்போம் தமிழர்கள் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கிறப்போ தினம் வடக்குலேருந்து இங்கே வந்துட்டே இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, வேலை வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைகளுக்கு கல்வி இங்கே ருசி பழகிட்டாங்க அப்படின்னா இங்கிருந்து மாறுறதுக்கான வாய்ப்பே இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே செட்டில் ஆகக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட ஜனத்தொகை அவங்களோட ஜனத்தொகை கம்பேர் பண்ணுறப்போ தினம் இங்கே வந்துட்டே இருந்தாங்கன்னா போகிற போக்கில் ஒரு 20 வருடங்கள் தாண்டி அவங்க மெஜாரிட்டி பாப்புலேஷனாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தமிழ்நாட்டில் இருக்க மனிதம் பேச எல்லாருமே மனசார ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் பேருக்கு தான் தமிழ்நாடு அப்படிங்கிற அதை இருக்குமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி தமிழர்களுக்கான நாடாக இருக்காது. ஆனால் 20 வருஷம் 30 வருஷமாக மாறுச்சுன்னா ஏன் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுக்கணும்? எல்லாமே தான் இங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு பேரளவுக்கு கூட பேர்லையும் தமிழ்நாடு இல்லாமல் போயிடும். இதை பார்த்து பயந்து ஒரு அபாய ஒலியாக ஒரு அலாரமாக தான் இதை நம்ம பேசிட்டு இருக்கோம். மற்றபடி இன வெறியெல்லாம் நம்ம யார்கிட்டையும் கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அம்மாஞ்சிகள் மனிதநேயவாதிகள் இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. நீங்களே கூட அதை குறிப்பிட்டீங்க. உங்கள் மாநிலத்தோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் கட்டுமானத்துக்கும் வட மாநில தொழிலாளர்கள் உங்களுக்கு தேவை. ஆனால் அவங்களுக்கு ஓட்டுரிமை மட்டும் கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள்
வட மாநிலங்களுக்கு வேலைக்கு போறீங்க, டெல்லி, குஜராத், இன்னும் பல மாநிலங்களுக்கு போய் குடியேறி நிரந்தரமா அங்கேயே தங்கி ஓட்டுரிமை வாங்கி ஓட்டும் போடுறீங்க. ஆனா அதே உரிமையை இங்க வட மாநிலத்தவர்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்களா? நீங்க எல்லாம் பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்களோட இந்த மனிதாபிமானம் இந்தியாவோட நிக்கல, இந்தியாவை தாண்டி பல வெளிநாடுகளுக்கும் அவங்களுடைய அந்த மனிதாபிமானத்தை பரப்பி விடுறாங்க. நீங்க பல வெளிநாடுகளுக்கும் போயிருக்கிறீங்க, அங்கெல்லாம் போய் குடியேறி அந்த நாட்டோட அரசியல்ல ஈடுபட்டு பெரிய பெரிய அமைச்சர்களா எல்லாம் வந்திருக்கிறீங்க. அப்ப அந்த நாடுகள்ல நீங்க அமைச்சராகும் போது இந்தியாவில் ஒரு இந்தியன் ஓட்டுரிமை வாங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து நம்ம குடியுரிமை சட்டத்தை தான் வந்து திருப்பி எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. இவங்க சொல்றாங்க தமிழர்கள் எல்லாருமே போயிட்டு வெளிநாட்டில் வாழ்றாங்க, அரசியலை தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா தமிழர்கள் நம்ம எல்லாருமே ஒண்ணா அந்த விஷயத்துல பாக்குறாங்கன்றது சந்தோஷம் தான். ஆனா போய் இந்த மாதிரி பதவியிலையும் அரசியலையும் ஈடுபடக்கூடிய பெரும்பான்மையான தமிழர்கள் யாருன்னா, அவங்க ஊர் அவங்களுக்கான வாழ்வாதாரம், உரிமை, உயிரும் பறிக்கப்பட்டு மானமும் பறிக்கப்படக்கூடிய சூழலில் எப்படியாவது தப்பிச்சு போயிட்டு அங்கேயாவது வாழலாம், உயிர் வாழலாம், நம்மளோட சந்ததியை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஏதோ படகுலையோ எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப திருட்டுத்தனமா போயிட்டு இன்னொரு நாட்டில் அகதியா செட்டில் ஆகி அங்க உழைத்து அதற்கப்புறம் ஒரு பாப்புலேஷனா மாறின ஈழத்தமிழர்கள் தான். அவங்கள வந்து நம்ம கூட கம்பேர் பண்ணிட்டு அவங்க அப்படி நினைக்கிறாங்க. சரி, அப்படியே இங்க வரும் குடியுரிமை சட்டத்துக்கு. நீங்க பக்கத்துல பங்களாதேஷ் இல்ல எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, அங்கிருந்து வரக்கூடிய இந்துக்களா இருந்தா அவங்களுக்கு வந்து குடியுரிமை படம். ஆனா ஈழத்துல இருந்து வந்தா அவன் இந்துவா இருந்தாலும் அவன் அகதி தான். அவனை வந்து எத்தனை வருஷமானாலும் நீங்க வந்து தகரத்துல போட்டு அடக்கி வச்சுட்டே இருப்பீங்க. இங்க மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு நியாயம், எங்களை மட்டும் ஈழத்தமிழர்கள் போய் செட்டில் ஆனாத தமிழர்கள் போய் செட்டில் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு நாட்டுல இருந்து வாழ முடியாம தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி போய் ஒரு இடத்துல வந்து தங்கி அங்கேயும் ஒரு அரசியலை பிடிக்கிறாங்கல்ல, அது வந்து திறமையா தான் நம்ம வந்து பார்க்கணும். யாரும் இங்க இருந்து போயிட்டு ஒரு மேம்போக்கான வாழ்க்கை வாழ்றதுக்கு இப்போ ஐடியில் ஒர்க் பண்ற ஒரு பெரும்பான்மையான குரூப், அவங்களுக்கு நாடுன்ற ஒரு பற்றே இருக்காது, பட்டுன்னு ஓடி போயிருவாங்க ஒரு குரூப். அவங்க தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் போயிட்டு அரசியலை தீர்மானிக்கிறதுக்கு நிறைய இடத்துல இருக்காங்க. என் பேர் விவேக் ராமசாமியா, சஞ்சய் ராமசாமியா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க வந்து சொல்லிட்டே போகலாம். இல்ல கமலா ஹாரிஸோட முன்னோர்கள்லாம் யாரு அப்படிங்கிறத பாருங்க. தமிழர்கள் போறாங்க, இருக்காங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, வந்துருவாங்களே ஒரு பெரிய ஆவரேஜா தவிர்த்து அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது நினைக்கிறதுல. ஏன்னா இந்த நாட்டில் அவனுக்கு வாழ்றதுக்கான உரிமை மட்டும் இல்லை, இந்த சூழலும் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து நிறைய பேர் வர்றாங்களே தவிர்த்து போறதுக்கான மனநிலை இல்லாமல் இருக்காங்க. ஏன் எவ்வளோ ஹிந்தி பேசக்கூடிய தமிழ் ஆக்டிவிஸ்ட்டுகள்லாம் நம்ம அரசியல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தினம் தினம் போஸ்ட்லாம் வந்து ஒருத்தர் கூட வந்து போட்டுட்டு இருப்பாரு. அவரை ஏன் வந்து தன்னோட மொழியும் நாடையும் விட்டு வந்து தமிழ்நாட்டுக்காக முட்டு கொடுத்து பேச வேண்டிய இருக்கு அப்படின்னா, இங்க நிறைய விஷயம் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நீங்க தமிழராக இருக்க ஒரே காரணத்துக்காக பக்கத்திலே இருக்க கடல் நம்மளை வந்து மூடிடுச்சு அப்படிங்கிறதுக்காக பக்கத்திலே இருந்து இங்கே வர்றவனுக்கு கடைசி வரைக்கும் அகதிப்பட்டம் தான் கொடுப்பீங்களா? ஆனால் அவன் வந்து முஸ்லீமாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு நாட்டிலேருந்து வந்தால் அவனுக்கு வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டீங்களா? இந்துவாக இருந்தால் கொடுப்பீங்களா? அப்போ தமிழர்கள் ஹிந்து இல்லை, ஆனால் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இரட்டை நிலைப்பாடு தான் இதில் வந்து தெரியுது. நம்ம போகிறோமே தவிர்த்து நல்ல செல்வ செழிப்போட பணம் ஈட்டுறோம் வந்துடுறோம். நம்ம போயிட்டு அங்கே செட்டில் ஆகி அங்கேயே வந்து இந்த டேரா போடுறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் மொழியில், அதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறதில்ல. இது பெரிய ஆவரேஜில் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஒன்றும் இங்கோட்டுமா எக்ஸப்ஷன்ஸ் இருக்குமே தவிர்த்து இந்த அளவுக்கு தினம் தினம் கொத்து கொத்தா இங்கே வந்து இதை வந்து அவங்களுடைய நாட்டாக மாற்றுறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. இது அவங்க மட்டும் செய்யலைங்க, அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் பீகார் ஒரிசாவும் அங்கே கட்டமைப்பும் சரி, கல்வியும் சரி, எந்த ஒரு வேலை வாய்ப்பும் நீங்கள் சரியாக ஏற்படுத்தியே தராமல் இருக்கிறதுனால தான் அவன் இங்கே வரான். இல்ல வரும்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? இத நீங்க எப்படி வேற நாடுன்னு சொல்ல முடியும்? இது இந்தியா அப்படிங்கிறாங்க. நானும் வேற நாடுன்னு சொல்லி இந்தியான்னு தான் சொல்றேன். அப்ப இந்தியாவுக்குள்ள இந்தியர்கள் எங்க வேணும்னாலும் போய் குடியேறலாம் இல்ல? ஆமா. பீகாரிகள் நீங்க சொல்ற அந்த ஆயிரக்கணக்கான பீகாரிகள் இந்தியாவுக்குள்ள தானே வராங்க. சரி, இப்போ நம்ம வந்து மாநில சுயாட்சிக்காக வந்து போராடிட்டு இருக்கோம்னு சொல்ற தமிழ் தேசியவாதிகள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க திராவிட கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து மாநில சுயாட்சி அதை தான் தங்களோட முக்கிய உரிமை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இந்தியர்கள் அப்படிங்கிற மனநிலை இவங்க எல்லாருமே இங்க வந்து செட்டில் ஆயிட்டா அதற்கான வாய்ப்பை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஏற்படுத்தி கொடுத்துட்டா மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தமே இல்லாம போயிருமே. அரசியல் எதை வச்சு இருக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன். தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒருவேளை ஆட்சிக்கு வந்து அதை செய்வாங்கன்ற நம்பிக்கை இல்ல. இப்ப இந்த கேள்வியை கேட்கறது தமிழ் தேசியவாதிகள் கிடையாது, திராவிடர்கள் கூட கிடையாது. நீங்க குறிப்பிட்டீங்க தெரியுமா, அந்த மனிதநேயவாதிகள், அம்மாஞ்சிகள், அவங்கள சொல்றேன். இன்னும் குறிப்பா இந்திய தேசியவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த கேள்வியை தான் கேட்கறாங்க. அவங்களுக்கு இங்க ஒரு மெஜாரிட்டி இல்ல, அரசியல் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாதிகளுக்கு மத்தியில தமிழ் குடிகளுக்கு மத்தியில வந்து பிரச்சனையை மூட்டி விட்டு ஒரு நாள் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒத்த குடுமையை பிடிச்சி எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு வரைக்கும் தங்களோட அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கு போதாது. அவங்க என்னதான் பாத்தீங்கன்னா சீக்கிரமே படிச்சுட்டு பல இடங்கள்ல போய் உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு ஹைகோர்ட்லயா இருக்கட்டும், எல்லா துறைகளுமே மீடியால கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடங்கள் அவங்க தான்
போய் ஓடிடி தளத்தோட மேனேஜராகவும் அவங்க தான் ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லாத்தையும் போய் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி படைபலம் இல்லை அப்படிங்கிறனால அந்த அரசியல் வந்து பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணணும், நம்மளோட படையை வந்து டைல்யூட் பண்ணணும். இங்கே இருக்க தமிழர்கள் வந்து தமிழர்களே இல்லை, இது தமிழ்நாடே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டா மட்டும்தான் அவங்களுடைய அரசியல் எடுப்படும். அது என்ன அரசியல்னா ஒரு ரைட் விங் நேஷனலிஸ்டிக் அரசியல். அதை யார் இன்னைக்கு பேக் பண்றாங்கன்னா பாஜக. நீங்க சொன்னக்கூடிய கூட்டத்தோட ரொம்ப ஒட்டி உறவாடிட்டு இருக்கிறது அவங்க தான் பாஜக தான் அவங்க அப்படிங்கிற லெவலில் இருக்கு. ஸோ அவங்க மனிதர்கள் பேச தான் செய்வாங்க. அதாவது ஒரு கோடை சின்னதாக்கணும்னா அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடை போடுற மாதிரி தரணும். தமிழர்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா எங்களுக்கான ஓட்டர்ஸை நாங்களே இறக்கிடுறோம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்தியா பண்ணிக்கணும். பாஜக வந்திருக்கு போல. அடுத்து இன்னொரு கேள்வி, இப்ப நான் கேட்ட கேள்வியே இன்னும் கொஞ்சம் லாஜிக்கா சட்டப்பூர்வமா சில சங்கிகள் கேட்குறாங்க. என்னன்னா இது எல்லாமே சட்டப்படி தான் நடக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 19 அடிப்படையில் ஒரு இந்தியன் இந்தியாவில் எங்கே வேணும்னாலும் போய் குடியேறலாம், அங்கேயே நிரந்தரமாக தங்கி ஓட்டுரிமை வாங்கி ஓட்டு போடலாம். இதுக்கு சட்டப்பூர்வமான அனுமதி இருக்கு, உரிமை இருக்கு. எனவே நீங்க பேசுறது சட்ட விரோதமானது, நீங்க பேசுறது பிரிவினை அப்படிங்கிறாங்க. இந்த சட்டவாதங்களை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நம்ம வந்து எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு நம்மளோட உரிமைகளுக்காக நம்ம வந்து பேசிட்டு இருப்போம். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்தில் போனோம் அப்படின்னா வந்து இன்னர் லைன் பெர்மிட் இருக்கு, சரியா? அங்கே வந்து ஒரு கடினமான சூழ்நிலையை வந்து உங்களோட தவறான அரசியல்னால ஏற்படுத்திட்டீங்க. அதனால தான் இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. திமால்பூர்லாம் தாண்டி நீங்கள் போகணும் அப்படின்னா எதுக்கு உள்ள வரீங்க, யார் உள்ள போகிறா, அதெல்லாம் வந்து ஒரு நிலைமை இன்றைக்கி வந்துருச்சு. அதுவும் மணிப்பூரில் இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு யார் காரணம்? நீங்கள் எல்லாருமே ஒன்றாக்கணும், எல்லாருமே ஒரே மொழி ஆயிடணும், எல்லாருமே வந்து இந்தியனா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்த தவறான நடவடிக்கைகள் தான் இன்றைக்கி அவங்கள செக்லூட் பண்ணி வச்சிருக்கு. நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அமெரிக்கா நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இந்த மாதிரி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கட்டுப்படுத்தி அங்கே பல அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்தி ஒரு கிறிஸ்தவ நாடை ஏற்படுத்தி சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஒரு தலைவலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ள அரசியலை செஞ்சுட்டு இருக்கான். அதை எதனால் செய்கிறான்? நீங்கள் செய்கிற அரசியல் சரியில்லை அப்படிங்கிறதுனால அதில் ஒரு வீக்னஸ் இருக்குது. அந்த ஓட்டையை பெருசாக்கி தன்னோட நாட்டுக்காக ஒரு குளிர்காயலாம் அப்படிங்கிறத வச்சு தான் செய்கிறான். அப்போ வந்து நீங்கள் உங்களோட தவறை வந்து சரி செஞ்சுக்கல அப்படின்னா இப்படி இந்தியாவில் இருக்க நம்ம எல்லாருமே இந்தியர்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கே வந்து இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 15க்கு நம்மளோட ஃப்ளாகை பார்த்தா நம்ம சல்யூட் பண்ணாமல் போயிடுவோமா? நிச்சயமா ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இந்திய உணர்வு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. யார் உறிஞ்சு எடுக்கிறா அப்படிங்கிறது ஜெய்கன் பாட்டு போட்டால் யார் நம்மளாம் ஏஞ்சி நிற்காம இருக்கிறோமா? அது உறிஞ்சு எடுக்கிறது நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் எங்களை பிரித்து பார்க்குறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்றப்போ இந்தியம் எல்லாருமே ஒரே கண்ட்ரின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் டக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா வந்து நம்மலாம் வந்து தென்னகத்துலேருந்து வந்திருக்கோம், இவங்க சவுத் இந்தியன்ஸு, மதராசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மனநிலையில் எழுதி வச்சிருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கும், குரூப் மென்டாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ எப்பவுமே நம்ம ஒரு தனியாக இருக்கோம்னா நம்மளோட மனநிலை வேற மாதிரி இருக்கும். நம்மளாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்கும், வேற யாராவது ஒரு குரூப்பில் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா பேசிக்காகவே அது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் நாய்க்கும் நம்ம வந்து அவங்கள வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். அதே மாதிரி தான் வடவர்கள் எல்லாருக்குமே நான் இவன் ராஷ்டிர பாஷா தெரியாமல் இருக்கான், நேஷனல் லாங்குவேஜ் தெரியாமல் இருக்கான், இவங்க எல்லாருமே சீக்கிரம் இந்திக்காரங்களாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கிற ஆதிக்க மனநிலை இருக்கிறதுனால தான் அவங்க பேசுகிறப்போ மட்டும் ஒரு நியாயம், நம்ம பேசினா மட்டும் தேசத்துக்கு எதிராக பேசணும்னு ஒரு தவறான ஒரு பரப்பனையை வந்து அவங்க வந்து பரப்புறாங்கன்னு தோணுது. இதுக்கு வந்து நம்ம வந்து அடிப்பணியை போகிறதில்ல, சட்டத்துக்கு உட்பட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு நம்மளோட இறைவனுக்கு உட்பட்டு அதை வந்து மீறாமல் நம்மளோட உரிமைகளுக்காக கடைசி வரைக்கும் பேசுவோம், போராடுவோம். நீங்கள் இப்படிலாம் சொல்லி நம்மளை பயமுறுத்த முடியும். இப்போ இந்த 6.5 லட்சம் பீகாரை சேர்ந்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியலில் சேர போகிறாங்க. அப்படி சேர்ந்துட்டா எதிர்காலத்தில் தமிழ்நாட்டோட அரசியலையே அது மொத்தமாக மாத்திரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் கேள்வியை முடிச்சிடறேன். இப்ப 6.5 லட்சம் வாக்காளர்கள் என்பது ஒட்டு மொத்தமாகவே 1-2% ஓட்டு தான். இந்த 2% ஓட்டை வச்சுக்கிட்டு இங்க என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்? நீங்க தேவையில்லாம மக்களை பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு வந்துற போது அரசியல்ல. திருப்பி கேட்குறேன், அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுவாங்களா? இல்ல, போட மாட்டாங்க. நல்லா தமிழ் பேசுறாங்க அப்படி சொல்லி ஓட்டு போடுவாங்களா? நாம் தமிழ் வாய்ப்பே கிடையாது. இல்ல டிஎம்கே போடுவாங்களா? தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு மாநில கட்சிக்கும் வடவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. கடைசியில் கூட போய் பாஜக தானே போடுவாங்க. ஸோ தமிழகத்தில் பாஜகவின் ஆட்சி வரணும் அப்படின்னா அதற்கான ஒரே வழி வந்து இது மாதிரி வடவர்களை இறக்கிறது தான். அப்படி இருக்கிறப்போ இவங்களை பார்த்து நம்ம ஏன் வந்து பயப்படாம இருக்கணும்? அதாவது அரசியலில் ஒரு மாற்றம் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றத இவங்க வந்து போய் இல்லை நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, அநியாயத்துக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்றது இதோட ஈஸியாக இந்த லாஜிக்கை எப்படிங்க வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இப்போ சவுகார்பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, இன்னும் சென்னையில் தான் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஒரு வடக்குலேருந்து வந்திருக்க ஒரு அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லசி கடை வச்சிருப்பாரு. ஹிந்திலாம் பேசுவார், போவாங்க, ஏன்னா அங்கெல்லாம் ஹிந்திக்காரங்க தானே. ஆனால் தமிழ் வாழ்க அப்படின்னு எழுதி வச்சிருப்பாரு. ஏன் எழுதி வச்சிருக்காரு? இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஏரியாவில் அவங்க அதிகமாக இருந்தாலும் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இங்கே நம்ம எல்லாருக்கும் ஒத்து போய் இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறினாதான் இந்த தொழிலை செய்ய முடியும் அப்படின்ட்டு இருக்காரு.
அப்படி இல்லாம தொடர்ந்து ஒரு பாதி சென்னையே அப்படி மாறிடுச்சு அப்படின்னா அந்த தமிழ் வாழ்க்கை போர்டு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அந்த ஒரு பார்வையும் மாறிடும், அரசியலும் மாறிடும். அப்படி இருக்கிறப்போ ஏற்கனவே இன்னைக்கு நீங்க அடுத்து அதை பத்தி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள், சின்ன பொண்ணுங்களை வந்து செக்ஷுவலி ஹராஸ் பண்றாங்க, வயசான பாட்டியை வந்து கற்பழிக்க முயற்சி கற்பழிச்சே இருக்காங்க நிறைய பேர். சில இடத்துல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இல்லாமல் செயினையும் சேர்த்து அறுத்துட்டு போறாங்க. அப்போது நம்ம வீட்டில் என்ன சொல்லி அனுப்புவாங்க, வேறு வீட்டுக்கு போகிற இல்லை வேறு ஊர் பண்ணி பார்த்து சுகமாக இருந்து கூட வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறா, வேறு ஒரு ஊர் வம்பு தும்பில் மாட்டிக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவங்க சொல்லனாலும் அந்த ஒரு பயம் இருக்கும். இவங்க ஆனால் இந்த அக்கிரமங்கள்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, நம்ம வர்றப்போ பார்த்தா நம்ம ஆண்கள் 10 பேர் தான் இருந்தான், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் 50 பேராக இருக்கான். போக நம்ம தான் இங்கே மெஜாரிட்டி போல் அப்படிங்கிற சாதாரண கணக்கு அவனுக்கும் தெரியாத மனநிலையில் வந்துட்டான் அவன். அதனால் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா பல உயிர்களையும் பல பேர் பொருட்களையும் வந்து எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு அவன் வந்து ரெடியாக இருக்கான். அது அவ்வளோ தைரியமாக அவன் பண்ணுறான். நாளைக்கு அரசியலை வந்து அவன் மாற்றுறதுக்கான பவர் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இதுதாங்க நம்மளுக்கு இருக்கிற ஒரு கடைசி இடம். இதை விட்டால் நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை. கடலில் தான் போய் குதிக்கணும். நம்ம இந்த இடத்துலையும் நம்மளோட இருப்பை விட்டுட்டு நம்ம வேறு என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கான அரசியலை பேசுறது, நம்ம இடத்துக்கான அரசியலை பேசுறது, வேற ஒருத்தன் வந்து என் இடத்த எடுத்துக்க போகிறான் அப்படிங்கிறத நான் பயப்படுறது எந்த விதத்தில் வந்து அநியாயம்னு இவங்க சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்போ அடுத்ததா நீங்கள் சொன்னது சரிதான். தினம் தினம் இந்த வட மாநிலத்தவர்களால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 4 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இந்த வட மாநில தொழிலாளர்களால் நடந்துகிட்டு. நேற்றைக்கு ஒரு கொடூரமான சம்பவமும் நடந்திருக்கு. திண்டுக்கல்லை சேர்ந்த சரவணன் என்கின்ற 24 வயதான இளைஞன் ஒருவனை செங்கல் சூளையில் வேலை செய்கின்ற 5 பீகார் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க. செங்கலை எடுத்து ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க. அதில் அவருக்கு மண்டையில் அடிபட்டு காதலையும் கண்ணுலையும் ரத்தம் வந்து அப்படியே ஸ்பாட் அவுட், சாவர வரைக்கும் அடிச்சிருக்கானுங்க. அது தெரியல, ஏன்னா பாடி வந்து முழுசாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படவே இல்லை. அதுக்குள்ள செங்கல் சூளை அதிபர் வந்து அந்த குடும்பத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பாடியை வந்து வாங்கிக்க சொல்லிட்டாராம். இருந்தாலும் வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கொலையை செஞ்சவங்களை கைது பண்ணி இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இப்போ இப்படி நாளுக்கு நாள் வன்முறை பெருகுது. இதை பற்றி இவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்காலத்தில் இவங்களுடைய எண்ணிக்கை பெருகிடுச்சு அப்படின்னா இவங்களை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? போலீஸே ஓட விட்டு அடிக்கிறாங்க. கரெக்டு. நம்ம ஒரு சாதாரண ஒரு செங்கல் சூளையில் வேலை செய்ய இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் நான் மனிதநேயவாதியாக மாறி ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எந்த காரணத்துக்காக அந்த சண்டை நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் யாரையுமே கொல்லால அடித்து கொலை பண்ணதே இல்லையா? நீங்கள் வரலாற்றை புரிஞ்சுக்கணும். இது எல்லா மனுஷங்களுமே அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ வெறுப்பாக வரும். அப்படிதாங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் அதான் ஏற்கனவே சொன்னேன். ஆமா, என்ன சொல்லுவாங்கன்னா, யாரோ ஒரு வட மாநிலத்தவர் செஞ்ச தப்புக்காக ஒட்டுமொத்த வட மாநிலத்தவர்களையும் வன்முறையாளர்களை சித்தரிக்கிறது சரியா? இப்ப தமிழர்கள்ல யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழர்களுமே இப்படிதான்னு சொன்னா உங்களுக்கு வலிக்காதா? நீங்க இப்படி எல்லாம் அடையாளப்படுத்துறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கறாங்க. அதேதான் நீங்க கேட்குற அதே கேள்வியை தான் எல்லாரும் கேட்குறாங்க. இதை எப்படி எதிர்கொள்றது? இது சதவீதம் தான், அதாவது எக்ஸப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். பட் நிறைய ஆவரேஜ் வந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா, நீங்களே சொன்னீங்க ஒரு மாசத்துலேயே 4 நடந்திருக்கு. 4 வந்து வடக்கம் செய்யறான் அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்ல தப்பு செய்யறது கூட ஆள் இல்லை போல, அதுக்கும் அவன் தான் வந்துட்டான். பிச்சை எடுக்கிறது கூட ஆள் இல்லை, அதுக்கும் திருவண்ணாமலையில் சண்டை போடுறதுக்கும் ஆள் இல்லை, அதுக்கும் வேற ஒரு காரணம் வந்துட்டான். அப்படிங்கிற மாதிரி இவங்க இவ்வளோ தைரியமாக செய்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு உயிரை எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஊரில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஐயோ இந்த நம்ம ஊருக்கு ஓடிட்டுண்டா அப்படிங்கிற மனநிலை இருக்கும் இல்லை, திருப்பி அந்த ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். இவங்க ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பேக்கிங் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதோ என்னோ. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என்ன பண்ணுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு கல்வி அறிவு இல்லை. இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை நம்ம பேசி சரி பண்ணணும் தான் பார்ப்போம், சட்டத்தை கையில் எடுத்துக்க மாட்டோம். இப்போ இந்த சம்பவமே நடந்துச்சு, மக்களே தேடி பிடிச்சி அந்த வடவர்கள் எல்லாருமே வந்து அவங்க கையில் கொண்டுட்டாங்களான்னு, அது தவறு, அது நம்ம பண்ண மாட்டோம், சட்டப்படி தான் நடக்கணும்னு நினைப்போம். பட் உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க செத்தா அது எவ்வளோ வழி நம்மளுக்கு தாங்க தெரியும், நம்ம ஊருக்காரங்க நம்ம செத்தா வழி எவ்வளோ தான் தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க, தவிர்த்து பண்ண மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க பொறுத்த வரைக்கும் ஏதாவது போதையை போட்டுட்டு சின்ன சண்டை வந்தால் இது மாதிரி எல்லாருமே சேர்ந்து அடிச்சுட்டு, அதுவும் குறிப்பாக பாருங்கள் அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு சாவல, நம்ம ஆள் தான் தமிழ் ஆள் தான் ஒருத்தனை அடிச்சு வந்து. ஆமாம், இந்த சண்டை கூட எதனால் வந்துச்சு அப்படின்னா பணப்பிரச்சனை தான். சரவணன் அப்படிங்கிறவர் இந்த லோடை ஏற்றி இறக்கிறதுக்கு காசு கொடுப்பாங்கல்ல தொழிலாளர்களுக்கு, அந்த குடுக்கல் வாங்கல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. வாய் தகராறாக இருந்தது, ஒரு அளவுக்கு மேலே கை கலப்பாக மாறி அவங்க செங்கலை எடுத்து அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம். இதை விட பெருங்கொடுமை என்னன்னா,
இந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரம் ஆயிருச்சு. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு செய்தி ஊடகமும் இத பத்தி செய்தி வெளியிடவே இல்லை. பெருசா பேசு பொருளே ரொம்ப ஆகல. நேரம் கழிச்சு போட்டாங்க. அந்த செய்தி எப்படி தெரியுமா போட்டாங்க? ஒரு வார்த்தை கூட வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படி சொல்லவே இல்லை. சத்தியமா நான் இருக்கு நியூஸ் ரீல் எடுத்து காட்டுறேன். நான் போய் சொல்றேன். நான் தான் பார்த்தேனே, எல்லா நியூஸையும் பார்த்துட்டு தான். அதுல சொல்லவே இல்லைங்க கடைசி வரைக்கும். நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? இல்ல யார காப்பாத்துறீங்க? நீங்க பயப்படுறீங்க அப்படிங்கறத விடுங்க, யார காப்பாத்துறீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு பொருளை ஒண்ணு கிளப்பி விட்டாங்க, வடவெல்லாம் அடிக்கிறாங்க. ஆமா ஆமா, அவங்க எல்லாருமே பைய எடுத்துட்டு ட்ரெயின் ஏறாம திருப்பி வந்துட்டாங்க. ஏன்னா அங்க நல்லா இருக்கு இந்த இடம், நம்ம ஊர் கேவலமா இருக்குன்னு சொல்லி வந்துட்டு இங்கே தான் நேரம் போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து அங்கேருந்து நிறைய பேர் வந்து குழுவெல்லாம் அனுப்பி தமிழ்நாட்டில் வந்து வடக்கெல்லாம் இருக்கவங்கலாம் எல்லாருமே அடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோன்னே உடனே வந்து நான் தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, தமிழர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற வடவர்களுக்கும் நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லா நேர்லயே போய் ஆறுதல் எல்லாம் சொன்னார். நிறைய பாய் தமிழ் தெரியாதே பாய் அப்படின்னு சொல்லி நின்று இருக்கான். இவர் வந்து சொல்லிட்டு அடுத்த ஆளுங்க எல்லாமே கேட்டு போயிட்டு இவர் ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. தான் நம்ம அடிச்ச மாதிரி இவர் ஒத்துக்கிட்டார். இங்கே யாருமே இல்லைன்னு சொல்றது கூட அன்னைக்கு ஒரு திராணி இல்லை முதல்வருக்கு. ஆனால் நடக்காத ஒரு விஷயத்துக்கே பொருளை கிளப்பிட்டு அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழருக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இங்க நடக்குது ரெக்கார்டட் நியூஸ் எல்லாமே கேசஸ், நம்ம இதுக்கு எதிராக பேசினா என்ன வரி? அதான் எனக்கு புரியவே இல்லை சத்தியமா. இல்லை நான் அதுதான் கேட்கிறேன், ஊடகங்களுக்கு என்ன தயக்கம்? ஒரு செய்தியா அப்படியே சொல்ல வேண்டியது தானே. நான் திமுக ஏற்கனவே ஊடகங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அதுவும் எலெக்ஷன் நெருங்கினோன்னா இன்னும் இறுக பிடிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற வடவர்களை திமுக சரியா கையாளல இந்த பிரச்சனையே அப்படின்ற ஒரு பேர் வந்துருமே அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்திகளை வெளில வராமல் இல்லை அந்த நரேட்டிவ்ல வெளில வராமல் ஏதோ ஒரு ஏதோ தமிழ்நாடு சம்பளம் இன்னும் தமிழ் சேர்த்து திமுக வந்து வடவர்களை பாதுகாக்குது, தங்களை பாதுகாக்கிறதுக்காக வடவர்களை பாதுகாக்கிறாங்க அப்படிதான் சொல்லலாம். அப்படிதான் இருக்கு. சரி, பார்க்கலாம் இது எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க இப்படியே ஏமாந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, எதிர்காலத்துல தமிழ்நாடும் இருக்காது, தமிழர்களும் இருக்க மாட்டாங்க. பயமுறுத்தல, இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா பிறப்பு சதவீதம் வேற நம்ம இருக்கல ரொம்ப கம்மி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு செய்தியும் வந்திருக்கு. போன வாரம் இந்த வட மாநில வாக்காளர்கள் பத்தின செய்தி வந்த போதே அடுத்த நாள் இன்னொரு செய்தியும் வந்துச்சு. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகள்ல தொடர்ந்து பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, தேசிய சராசரியை விட 5 விழுக்காடு, மன்னிக்கணும் 0.5% வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதனுடைய பின்விளைவுகள் என்னன்னு தெரியுமா? நம்ம ஊர்ல ஒரு பெண் கல்யாணமானா ஒரு குழந்தை தான் பெத்துக்கிறாங்க. பீகார்ல 2.5ல இருக்கு, அவங்க 2 இல்லைன்னா 3 குழந்தை வரைக்கும் பெத்துக்கிறாங்க. இப்ப அதிகமாகிற அந்த மக்கள் தொகை எங்க வந்து சேருவாங்க? காலியாகிற இடத்துல வந்து சேருவாங்க. எந்த இடம் காலி ஆயிட்டு இருக்கு? தமிழ்நாடு. நேச்சுரலா அதான் நடக்குது. ஆமா, ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படிங்கிற மாதிரி நீ வசிக்காத உன்னுடைய நாட்டுல வடவர்கள் தான் வந்து வாழ போறாங்க, அதற்கான வழியை நீங்களே ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. இந்த அம்மாஞ்சித்தனமா மனிதநேயத்தோட அவங்கெல்லாம் வரட்டும், அவங்கெல்லாம் பாவம் அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்க, ஒருத்தனை செங்கல்ல அடிச்சு கொண்டா மாதிரி நாளைக்கு நம்மளை எதில் அடிச்சு கொள்ளுவானே தெரியாது. முழிச்சுக்கணும், பொழைச்சிக்கணும்.